ஆவடி செல்வநாயகி காந்தரூபன் உங்கள் வீட்டுக்குழு என்னோட மூத்த சகோதரி. ரொம்ப அழகாக கலை அம்சத்தோட கலை நயத்தோட ரசனை உணர்வோடு வைப்பாங்க, க்ரியேட்டிவாக செய்வாங்க. இந்த வருஷங்குழு இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் அவங்க எது செஞ்சாலுமே அழகாக செய்வாங்க, சிரமம் பார்க்காம டைம் எடுத்து நல்லா செய்வாங்க. இந்த முறை நிறைய பொம்மைகள் அவங்க வைக்கல, மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெயின் வச்சு செஞ்சுருக்காங்க, ஸ்ட்ரெயின் எடுத்து. முதல் படியிலேருந்து வரலாமா? இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் மண் பொம்மைகள், பாட்டியோட காலத்து பொம்மைகள். 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த 2வது படியில் இந்த டான்ஸிங் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க பாருங்கள், கையில் ஜால்ரா மாதிரி வச்சுக்கிட்டு. அதுவும் பழைய பொம்மை தான், பாட்டி வீட்டு பொம்மை. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் நியூ கலெக்ஷன்ஸ். இதில் மண் பொம்மைகளும் இருக்குது, பீங்கான் பொம்மைகள் அதிகம் இருக்குது. லைட் டெக்கரேஷன்லாம் எங்கள் மாமா வருஷம் அவரோட கான்ட்ரிபியூஷன் படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவார், லைட்லாம் போட்டு தருவார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுவார். எல்லாரோடையும் வந்து பார்த்துட்டு போகிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கலசம் பார்க்கலாமா? போன முறை அதுக்கா வேறு மாதிரி வச்சுருந்தாங்க கலசம், இந்த முறை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்தில் 2 பாவை விளக்கு, இதுவும் பழைய பொம்மைங்க தான். ரெண்டு பக்கமும் உருளி இருக்குது, அந்த உருளியில் பூ அலங்காரம் தான் பண்ணியிருக்காங்க. விளக்கெல்லாம் நிறைய பொருத்தி ஒவ்வொரு படியிலையும் 5 முகம் விளக்கு ஏற்றுவாங்க அக்கா. இந்த முறை அவங்களால செய்ய முடியல போல இருக்கு, விளக்குகளை குறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு படியிலையும் 2 பக்கமும் 2 குத்து விளக்கு வைப்பாங்க. கேரளா விளக்கு அதெல்லாமே வைப்பாங்க. இந்த முறை பார்க் எல்லாமே குறைஞ்சிருச்சு, மலையெல்லாம் வைப்பாங்க. மலைக்கு படிக்கட்டுகள்லேருந்து அழகாக செய்வாங்க. போன வருஷம் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த வருடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த புத்தா சமீபத்தில் முக்திநாத் போகணும், அங்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அனுபவத்தை மனசில் வச்சு இந்த புத்தா இந்த முறை வச்சுருக்காங்க. நியூ அடிஷன் இந்த புத்தா தான் இந்த வருஷம். க்ளோஸ்அப் பார்க்கலாமா? இந்த ஆஃப்ரிக்கன் பொம்மைங்கள்லாம் அழகாக இருக்கும். வாரணங்கள் ஆண்டாள் கனவு தான் வருது. வாரணம் 1000 சூழ வலம் செய்து, எப்பேற்பட்ட கனவு, மிகப்பெரிய கனவு. 1000 வாரணம், 1000 யானைகள் புடைசூழ அந்த கண்ணன் நடந்து வர்ற அழகை ஆண்டாள் அவ்வளோ அழகாக வர்ணிப்பாங்க அவங்களோட கனவுல.
இங்கே கீழே ஒரு புத்தா ஸ்டாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு கொலு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.